சரிம்மா, தூத்துக்குடியில் ஆ உங்கள் சட்டமன்ற தொகுதி என்னம்மா வரும்? கோவில்பட்டியா, ஒட்டமிடரமா, ஸ்ரீவைகுண்டமா, தூத்துக்குடியா, தூத்துக்குடி திருச்செந்தூரா, விளாத்திக்குளமா? தூத்துக்குடி 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 தொகுதியா? ஆமாம் சரி, உங்கள் நகராட்சி பேரும் தூத்துக்குடியா? ஆமாம். உங்கள் வார்டு நம்பர் என்னம்மா? வார்டு நம்பர் தெரியல, மெயினில் தான் இருக்கும். நம்பர் தெரியலையா? ஆமாம். சரி, உங்கள் வயசு என்னம்மா? 28. 28ஆ? ஆமாம். சரி, 2021 4 வருஷம் முன்னாடி முதலமைச்சர் எலெக்ஷன் நடந்ததுல, ஆமாம். அதில் நீங்கள் எந்த கட்சி சார்ந்தமா வாக்களிச்சிங்க முதலமைச்சருக்கு 2021? நீங்கள் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? சென்னையிலேருந்துமா. அதான் எது எது விஷயமா கால் பண்ணியிருக்கீங்க? அரசியல் ஆய்வுக்காக எல்லா பெண்கள்கிட்டே கருத்து கேட்கறது கால் சரி, பண்ணியிருக்கேன். ஆய்வுக்காக கேட்டிருக்கீங்க. எந்த சரி. கட்சின்னு சொல்லணுமா? இல்லைம்மா, நீங்கள் சொல்கிறத வச்சு ஒரு மாற்றம்காக தான்மா கேட்குறோம். நீங்கள் போட்ட கட்சிக்கும் அதுக்கப்புறம் போடுற கட்சிக்கும் முதலமைச்சர் உங்களுக்கு யார் வந்தால் நல்லாயிருக்கும் அதை பற்றி கேட்க தான் உங்ககிட்ட கால் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஆ எந்த கட்சிக்கு போட்டீங்க 2021? நான் எதுக்குமே போடவே இல்லையே. ஓட்டே போடலையா? ஓட்டே போடல, நோட்டாக்கு போட்டேன். நோட்டாக போட்டிங்களா, ஓட்டே போடலையா? நோட்டாக்கு போட்டேன். சரி, போன வருஷம் மக்களவை தேர்தலில் எந்த கட்சிக்கு போட்டீங்க? எதுக்கு கேட்குறீங்க இதெல்லாம்? அம்மா, அதான் சொன்னேனேம்மா, அரசியல் ஆய்வுக்காக எல்லா பெண்கள்கிட்டே கேட்டுட்டு இருக்கோம்மா. எங்கேருந்து பேசுகிறீங்க நீங்கள்? சென்னையில். அதான் இதான் என்ன என்ன இதில் என்ன டிபார்ட்மெண்ட்லேருந்து பேசுகிறீங்க? சென்னையில் நான் சோழிங்கநல்லூர். சரிங்களா? ஆ அரசியல் ஆய்வு பொலிட்டிக்கல் சயின்ஸ் 2ஆம் ஆண்டு படிக்கிறேன். சரிங்களா? ஆ அதுக்காக எங்களுக்கு வந்து ப்ராஜெக்டாக கொடுத்துருக்காங்க. பழங்குடியின மக்கள்லாம் சேவைகள் இல்லாமல் இருக்காங்க. சரிங்களா? ஆ அவங்கள மாற்றத்துக்காக ஒரு கோரிக்கையாக வச்சு இதை பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. அதுக்காக தான் கேட்குறோம். சொல்லுங்க, நீ நம்பிக்கையாக சொல்லலாம். இதனால உங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லை. போன வருஷம் எந்த கட்சிக்கு இதுக்கு போட்டீங்க? முன்னே எந்த கட்சிக்கு போட்டேன்னு தெரியாது. இனிமேல் வந்து டிவி கேக்கு போடுவோம். சரி, அப்போ போன வருஷம் எந்த கட்சிக்கு போட்டீங்க? நோட்டாவா இல்லை கட்சி? போன வருஷம் டிஎம்கேக்கு போட்டோம். இந்த வருஷம் டிவி கேக் போடுவோம். போன வருஷம் எதுக்கு போட்டேன் நீங்க? டிஎம்கே. அதுக்கு 2021 அதாங்க டிஎம்கேக்கு தாங்க போட்டோம். 2021 அதுக்கு தான் போட்டீங்களா? ஆமாம். 2024 அதுக்கு தான், 2021 அதுக்கு தான். கரெக்டா? 2024 இடைத்தேர்தல் இல்லையா? மா, 2021 எந்த கட்சிக்கு போட்டேன்னு சொன்னீங்க? 2021 டிஎம்கேக்கு போட்டோம். சரி, 2024 24 என்ன எலெக்ஷன் நடந்தது? இடைத்தேர்தலா? எம்பி மக்களவை தேர்தல். எம்பி எலெக்ஷன் நான் போடல. போடலையா ஓட்டு? ஆமாம். சரி, நாளைக்கு ஒரு சட்டப்பேரவை தேர்தல் நடந்தா எந்த கட்சிக்கு ஓட்டு போறேன்னு சொன்னீங்க? அதான் சொல்லிட்டேன்ல, டிவிக்கே விஜய்க்கு தான் போடுவான்னு சொல்லிட்டோம். சரிம்மா, தமிழ்நாட்டில் அடுத்த முதலமைச்சரா உங்களுக்கு யார் வந்தா நல்லா இருக்கும்? தளபதி விஜய் வந்தால் தான் நல்லா இருக்கும். சரி, தமிழ்நாட்டில் எந்த கட்சி ஜெயிச்சு ஆட்சி அமைக்கும்னு நினைக்கிறீங்க? தளபதி விஜய்னு சொல்லிட்டா அப்புறம் எந்த கட்சின்னு கேட்டால் டிவிக்கே தான். சரி, திமுக அரசு செஞ்ச பணிகள் நல்லா இருக்கா, நல்லா இல்லையா, மோசமா இருக்கா? மோசம்லாம் சொல்ல முடியாது, நல்லா தான் இருக்குது. குட்டுன்னு போட்டுக்கலாமா? நீங்கள் எங்கே டிஎம்கே சார்பாக கால் பண்ணியிருக்கீங்களா? மா, டிஎம்கே சார்பாலாம் கேட்கலாமா, கொஸ்டின் தாம்மா பொதுவாக கேட்டுட்டு இருக்கேன். ஆ எந்த காலேஜில் படிக்கிறீங்க? பிரசிடென்சி காலேஜ். எங்கே, சென்னையிலையா? ஆமாம்மா. உங்கள் பேர் என்ன? அரவிந்த். அரவிந்த். நீங்கள் அப்போ என்ன லேண்ட்லைன் நம்பர்லேருந்து கால் பண்ணியிருக்கீங்க? மா, சிஸ்டம்லேருந்து நாங்களே ரேண்டமாக கால் பண்ணி கேட்போம்மா. எங்கள் சரிங்களா? சிஸ்டம்லேருந்து வந்த கால் மாதிரி இல்லையா, லேண்ட்லைன்லேருந்து வந்த மாதிரி இருக்கு. இல்லைம்மா, சிஸ்டம்லேருந்து கால் பண்ணும்போது எங்களோட இது அப்படி தான் காமிக்கும் உங்களுக்கு. நீங்கள் சரிங்களா? ஸ்டூடெண்ட்டா? ஆமாம்மா. உங்கள் வாய்ஸ் கேட்டால் ஸ்டூடெண்ட் மாதிரியே இல்லை. எனக்கு வந்து 20 வயசு ஆகுது. என் வாய்ஸே அப்படி தான் இருக்கும். மு க ஸ்டாலின் தனிப்பட்ட முறையில் செய்கிறாருல பணிகள், அதோட ரேட்டிங் சொல்லுங்க. பேடா, குட்டா, வெரி பேடா, வெரி குட்டா? நான் அதான் சொல்லிட்டேன் இல்லைங்க, அவர் பண்ணது நல்லா தான் இருக்குது. பட் எங்களுக்கு வந்து ஒரு மாற்றம் வேணும்னு ஃபுட்டு நான் சொல்லவே இல்லை, நல்லா தான் இருக்குது. பட் நாங்கள் வந்து இந்த இயர் டிவி கேக்கு நாங்கள் போடுவோம். அது எதனால நீங்களே யோசிச்சுக்கோங்க. போடுங்க. இது குட்டா பேடா? பேடுன்னு சொல்ல மாட்டேன். குட்டுன்னு போட்டுக்கலாமா? ஃபுட்டுன்னா அதில் நிறைய இருக்குது. அதில் நிறைய பாதி பண்ணியிருக்காங்க, பாதி பண்ணலை. அம்மா, குட் இருக்கு, வெரி குட் இருக்கு, பேட் இருக்கு, வெரி பேட் இருக்கு. நீங்க எதை ஃபுட்டு சொல்றீங்க? போட்டுக்கோங்க. சரி, இப்ப இருக்க நிலவரப்படி தமிழகத்தில் எவ்வளவு பிரச்சனை இருக்கு, அதுக்கெல்லாம் சிறந்த தீர்வு வழங்கக்கூடிய ஒரு சிறந்த அரசியல் தலைவர் யார் வந்தா நல்லா இருக்கும்? தளபதி விஜய் வந்தால் நல்லா இருக்கும். சரி, உங்க எம்எல்ஏ இருக்கார்ல கீதா ஜீவன், திமுக ஆளு, ஆமா. அவர் செய்யற பணிகள் முழுமையா திருப்தியா, ஓரளவு திருப்தியா, ஓரளவு திருப்தியே இல்லையா, முழுமையா திருப்தி இல்லையா? அவங்க நல்லா தான் பண்றாங்க. முழுமையா திருப்தியா? ஆக்சுவலா என்னோட ஓட்டு வந்து தூத்துக்குடியில, நான் இப்ப இருக்கிறது கோயம்புத்தூர்ல இருக்கிறேன். சரிம்மா, முழுமையா திருப்தியா உங்களுக்கு? போட்டுக்கோங்க. சரி, எம்எல்ஏ திரும்ப உங்க தொகுதியில வாய்ப்பு வழங்கப்பட்ட எம்எல்ஏக்கு ஓட்டு போடுவீங்களா மாட்டீங்களா? அதாங்க, நான் டிவி கேக்கு தான் போடுவேன். டிவி கே சார்பா அங்க யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் போடுவேன்.
சரி அப்போ இவங்களுக்கு போட மாட்டீங்க கரெக்டா? நான் டிவிகேக்கு தான் போடுவேன்ட்டேன். அதாம்மா இவங்க டிஎம்கே இவங்களுக்கு போட மாட்டீங்க கரெக்டா? ஏங்க நான் டிவிகேக்கு போடுவேன்ட்டேன். அப்புறம் டிஎம்கேக்கு போடுவீங்களான்னா என்ன கேள்வி இது? அதுதாம்மா போட மாட்டீங்களாம்மா? நான் டிவிகேக்கு நான் போட மாட்டேன்னு சொல்ல, டிவிகேக்கு நான் போடுவேன். நீங்க டிவிகே தான் போடுங்க சரிங்களா? எதுவுமே சொல்ல. உங்க எம்எல்ஏ உங்க தொகுதியில வாய்ப்பு வழங்கப்பட்டா உங்க எம்எல்ஏக்கே ஓட்டு போடுவீங்களா மாட்டீங்களா? எங்களோட எம்எல்ஏ டிவிகே சார்பா யார் நிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுவோம். எம்எல்ஏ டிவிகே கிடையாது டிஎம்கே, அப்போ ஓட்டு போடுவீங்களா மாட்டீங்களா? தூத்துக்குடியில இன்னும் தளபதி அனௌன்ஸ் பண்ணவே இல்லையே. எம்எல்ஏ தூத்துக்குடியில இருக்காங்களா இல்லையான்னு பண்ணவே இல்லையே. பண்ணட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். நான் இன்னைக்கான ஒரு நாள் தாம்மா கேட்கறேன். நீங்க அதுக்கப்புறமா நீங்க இன்னைக்கு யூகத்தின் அடிப்படையில சொல்ல முடியாதுல்ல. அவங்க வந்து எல்லாம் ரெக்கார்ட் படி கொண்டு வந்துட்டு தூத்துக்குடியில யார் நிக்கிறாங்க. நீங்க ஓட்டு போடுவீங்களா மாட்டீங்களா? எஸ் ஆர் நோவா? நான் டிவிகேக்கு போடுவேன். இவருக்கு போட மாட்டீங்க கரெக்டா? டிவிகேக்கு போடுவேன். நீங்க டிவிகேக்கு தாம்மா போடுவீங்க. நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். டிவிகேக்கே போடுங்க. நான் எந்த கட்சியும் உங்களை போட சொல்ல ஓட்டு சரிங்களா? எம்எல்ஏ திமுக ஆளுக்கு நீங்க ஓட்டு போடுவீங்களா மாட்டீங்களா தொகுதியில? எம்எல்ஏ டிவிகே ஆளு என்ன டிவிகேக்கு தான் போடுவேன். எம்எல்ஏ டிவிகே ஆளு கிடையாது. எம்எல்ஏ வந்து டிஎம்கே தான் உங்க ஏரியா எம்எல்ஏ. எப்படி சொல்றீங்க? நீங்க என்ன தேர்தல் ஆணையத்துல இருக்கீங்களா? நீங்க என்ன தொகுதி சொன்னீங்க? நீங்க தேர்தல் ஆணையத்துல இருக்கீங்களா? நீங்க எப்படி நீங்க டிவிகே எம்எல்ஏ அங்க நிக்கலன்னு எப்படி சொல்லுவீங்க? தூத்துக்குடி தொகுதியில நீங்க சொன்ன தொகுதியில வந்து எம்எல்ஏ இவரு தான் கீதாஜி வந்து அவங்க. நீங்க கட்சியில இருக்கீங்களா? நீங்க டிஎம்கே சார்பா நிக்கிறீங்களா இல்லனா டிஎம்கே கட்சியில இருக்கீங்களா? உங்களுக்கு ப்ராப்பரா அனௌன்ஸ்மென்ட் வந்திருக்கா? நீங்க சொன்ன தொகுதியில தான் எம்எல்ஏ நான் சொல்றேன். அதாங்க ஆக்னஸ் கூட வந்தாலும் வரலாம் டிவிகே சார்பா. நீங்க எப்படி வராதுன்னு சொல்லுவீங்க? உங்களுக்கு நான் சொல்றது நீங்க தானே சொன்னீங்க தூத்துக்குடி தொகுதி. ஆமாங்க. தூத்துக்குடி தொகுதியில உங்க எம்எல்ஏ கீதா ஜீவன் மட்டும்தான். திமுக ஆளு அவரு. அவர் வந்து டிவிகேல இல்ல ஏடிஎம்கேல இல்ல திமுக மட்டும்தான். சரிங்க. நீங்க 2026ல யாருக்கு ஓட்டு போடுவீங்க தானே கேக்குறீங்க? 2026லாம் நான் கேட்கல. நான் எம்எல்ஏ தொகுதியில வாய்ப்புன்னு ஒன்று வழங்கப்பட்டா அவருக்கு ஓட்டு போடுவீங்களா? எம்எல்ஏ எப்போ 2026ல தானே எம்எல்ஏ வாய்ப்பு கேக்குறீங்க? இப்ப நாளைக்கே உங்க தொகுதியில வந்து நடக்குதுன்னா நீங்க அவருக்கு ஓட்டு போடுவீங்களா மாட்டீங்களா? நாளைக்கே நடக்குதுன்னா நாங்க டிவிகே சார்பில் யார் நிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம். நீங்க டிவிகே தான் ஓட்டு போடுவீங்க, எம்எல்ஏக்கு ஓட்டு போட மாட்டீங்க கரெக்டா? ஏங்க என்னங்க பேசுறீங்க? டிவிகே சார்பா எம்எல்ஏ நிப்பாங்கல்ல அவங்களுக்கு நாங்க ஓட்டு போடுவோம். உங்களோட எம்எல்ஏ வந்து டிவிகே சார்பிலே நிக்கலமா? நிக்கலன்னு எப்படிங்க நீங்க சொல்லுவீங்க? இன்னும் தேர்தல் அறிவிப்பே வரலையே. நீங்க சொன்ன தொகுதி தான் நான் சொல்றேன். நீங்க கட்சியில இருக்கீங்களா? நீங்க தேர்தல் ஆணையத்துல ஒர்க் பண்றீங்களா? இல்ல. சரி நன்றி, நீங்க பாருங்க வைங்க. ஓகே.